அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள பார்த்தாச்சு. ஓகே. உங்களுடைய சிந்தனையே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. அது முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறீங்க. ஆனா இதுல பெருசா உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க உண்மையை உடச்சி சொல்லிருங்க. இல்லை, வருமான கான்செப்டில் நம்ம இந்த ஃபார்மை உருவாக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆதி காலத்துலேருந்து நம்ம வரலாறு நிறையா படிக்கிறோம். எஜமான்கள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், இதெல்லாம் நம்ம நிறையா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்க? என்ன காரணம் அதுக்கு? ஸோ அதெல்லாம் நம்ம உள்நோக்கமாக யோசித்து பார்த்தோம்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியும். கண்டிப்பாக. ஏன்னா பல ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகம் எல்லாம் வச்சு வளர்த்தவங்க தான் ஆட்சி பொருளை நம்ம வைக்கிற அளவுக்கு காலங்கள். ஆமாம். இன்னைக்கு அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. அந்த குடும்பங்கள்லாம் இருக்கா என்னங்கிறதே நமக்கு தெரில. ஸோ இது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முக்கு பேரை எஜமான்னு வச்சது. அந்த பேர்லேயே ஒரு கெத்து இருக்கு. ஆமாம், அந்த எஜமானுக்கு ஒரு வரலாறே இருக்கு. அந்த எஜமான நீங்கள் யாரா நினைக்கிறீங்க? எஜமான பேரை வச்சதுக்கான ஒரு சின்ன நோக்கம். அதாவது ஒரு தொழிலாளிக்கு யாரு உலகம், யாரு முதன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாளி தான், பாஸ். கண்டிப்பாக. ஸோ ஒரு குடும்பஸ்திக்கு யாரு உலகம், யாரு முதலாளின்னு கேட்டிங்கன்னா கணவன். ஸோ அதனால தான் ரேஷன் அட்டையில் கூட குடும்ப தலைவர்னு போடுறாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கு சார்ந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு யார் முதலாளினா எஜமான். ஸோ அந்த வார்த்தை அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் சரி, படைத்த ஒருவன் தான் எஜமான். கண்டிப்பாக. ஸோ அந்த எஜமானை நினச்சி தான் இந்த எஜமான் பண்ணை உருவானது. ஸோ நான் ஆண்டவனை நினச்சேன். இன்னைக்கு நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஆண்டவன் என்னை வச்சுருக்கான். கண்டிப்பாக. ஸோ இதுதான் இயல்பு. ஆனால் நீங்கள் ஆரம்பித்து எத்தனை வருஷம்? நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக 4th இயரில் போயிட்டுருக்கோம். 4th இயர். ஆமாம், 4வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. கண்டிப்பாக. பல லட்சம் மக்கள், பல ஸ்டேட்டு, பல ஊர், பல நாடுகள்ல இருந்து கூட நம்ம ஃபார்முக்கு ஆரம்பிச்ச முதல் வருஷமும் நான் என் ஃபேமிலியோட அங்கே வந்திருக்கிறேன். அப்படிங்களா? ஆமாம், அங்கே இருந்ததுக்கும். ஆனால் இப்போ இதை நீங்கள் ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை பார்த்து தான் ஆனால் என்னென்ன இது இவ்வளோ ஃபார்மு, இவ்வளோ செடி கொடியை உருவாக்கி. ஆனால் இந்த மரம்லாம் அப்போ கிடையாது, அப்போ வச்சுருந்தீங்க. ஆமாம் ஆமாம், குட்டியாக இருந்துச்சு. பிள்ளைங்களாம் ரொம்ப ஒரு குட்டி ஜூக்குள்ள போன ஒரு ஃபீலை கொடுத்துட்டீங்க. அப்போ நான் ஆரம்பிச்சப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். இப்போ நிறைய ஃபார்முகள் வந்துருச்சு, நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய ஃபார்ம் வந்தாலும் நம்ம ஃபார்ம் சம்திங் யூனிக்காக இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முக்கெல்லாம் ரூல்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. நீங்கள் அவ்வளோ ஹைஜீனிக்கா. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்டிங் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, முகம் சுழிச்சிடக்கூடாது மக்கள் அதோட தாட்டினஸை பார்த்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த ஒரு மிருகங்களாக இருந்தாலும் அது கிட்ட போகல நமக்கு அந்த ஒரு இதை விட்டு தள்ளி போகணுங்கிற இது வராம ரொம்ப க்ளோஸா போற அளவுக்கு நீங்க இதை மேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. இவங்க எல்லாமே நம்ம கூட க்ளோஸா பழகக்கூடிய மிருகங்கள் தான். அதனால நம்மளும் க்ளோஸா போய் அதை பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, சுத்தம் சுகாதாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வியாதிகள் யாருக்குமே வராம இருக்கும். நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரி, நம்ம போற எந்த இடமா இருந்தாலும் சரி, ஹைஜீனிக் நம்ம 100% கொடுக்க சொல்லி தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டாஃபுங்களையும் ஃபாலோ பண்ண சொல்றேன். உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்க்கல ஒரு நல்ல. ஆமா, எல்லாம் ட்ரெஸ் கோடு உள்பட எல்லாம் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ரெஸ்பான்ஸும் ரொம்ப பொலைட்டான ரெஸ்பான்ஸா இருக்கும். 4வது வருஷமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த முதல் வருஷத்துலேயே ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டோம். கண்டிப்பா. அடுத்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கோம். இப்போ இன்டர்நேஷனல் அளவுக்கு நம்மளோட ஃபார்ம் எல்லா நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு, சிக்காகோ, ஸோ அங்கேருந்துலாம் கூட நமக்கு கஸ்டமர்ஸ்லாம் வராங்க. வேர்ல்டுல இல்லை குட்டி குட்டி முக்கியமான அனிமல் அப்புறம் கொண்டு வைக்கல, அப்புறம் அங்கேருந்து உங்களை பார்க்க வந்தது. ஆமாம், நம்ம அனகொண்டான்னு எடுத்திருக்கப்ப அனகொண்டா பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லாரும் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நான் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தேன். ரொம்ப போராடி யோசித்து அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். ஏன்னா நம்ம எடுக்கிறது பெருசு இல்லை, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு நான் பெட் லவரே கிடையாதுங்க. பெட் லவர் கிடையாது? ஆமாம், நான் பெட் லவர் கிடையாது. எல்லாம் உங்களை தான் கொஞ்சிட்டு இருக்குது. ஆமாம், நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பூனை கூட வளர்த்தது கிடையாது, ஒரு பப்பி வளர்த்தது கிடையாது. ஸோ ஒரு லவ் பேர்ட்ஸ் கூட நான் வளர்த்தது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நான் அனகொண்டா பாம்பு வளர்க்குற அளவுக்கு நான் தயாராகிருக்கேன்னா அது இறைவன் கொடுத்த வரம். கண்டிப்பா. அதே போல ஒரு ரோஜா பூ செடி கூட நான் வளர்த்தது கிடையாது. ஆமாம், வாட்டர் ஆப்பிள் ஒரிஜினல் ஆப்பிளும் நம்மள்ட்ட இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஸோ இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. சார் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஏக்கர். 5 ஏக்கர்ல அக்ரி ஃபார்மிங் 3 ஏக்கர் வச்சிருக்கோம். அனிமல் ஃபார்மிங் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் 2 ஏக்கர்ல பண்றோம்.
ஸோ இந்த 3 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 900 வெரைட்டிஸ் 900 வெரைட்டிஸான மரங்களை வந்து நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோம். அதில் அசட்டு சம்மந்தப்பட்ட மரங்களும் உண்டு. சந்தனம், தேக்கு, செம்மரம் இதெல்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸு தரக்கூடிய மரங்களும் இருக்குது. மூலிகை தரக்கூடிய மரங்களும் இருக்கு. ஆனா எது வச்சாலும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துல கான்ஃபிடண்டா இருந்திருக்கீங்க. இந்த மண்ணு பாத்தீங்கன்னா செம்மண் என்ன போட்டாலும் வளரும். நம்ம போடுற விஷயம் இருக்கு, அதை பராமரிக்கிற விஷயம் இருக்கு. ஸோ விவசாயிகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழிஞ்சிட்டு வராங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஃபார்ம் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஃபார்ம் வச்ச பிறகு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதனாலோட விவசாயிகள்லாம் வந்து தற்கொலை பண்ணுறாங்கன்னா, அவங்களால அந்த தோட்டத்தை பராமரித்து உழவு ஓட்டி மெயின்டைன் பண்ணி ஒரு தானியத்தை நமக்கு வந்து அவங்க மார்க்கெட்டில் கொடுக்குற வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் நம்ம ஃபார்முக்கு பப்ளிக் அதிகமாக வரனால எப்போதுமே சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கணுங்கிற கான்செப்டில் எப்போதுமே அந்த தோட்டத்தை கூட நான் நீட்டாக வச்சுக்குவோம். கண்டிப்பாக இது நல்லா உள்ள வந்தோடனே ஒரு அமைதியான அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம மைண்டும் போயிடுது. அது இல்லாமல் நீங்கள் வச்சிருக்க எல்லாமே பெட்ஸுன்னு கிட்டத்தட்ட அதுங்க கூட நம்ம க்ளோஸாக போயில பிள்ளைங்களாம் உண்மையிலேயே வந்து கேமு, மொபைலு, டிவி இந்த மாதிரி இருந்ததை விட்டுட்டு பிள்ளைங்க எங்கிட்ட இப்படி வரையில உண்மையிலேயே நல்லா இருக்குது. அது போக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் இந்த காரு இந்த மாதிரி விஷயங்கள் ஏடிவி பைக்கில் வந்து இருக்கட்டுமே, இதெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தால் ஒன் டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். முக்கியமாக மக்களே லஞ்சோட வந்துருங்க, ரொம்ப நல்லது. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. லஞ்சு கொண்டு வந்துடலாம். லஞ்சு எங்கள்கிட்ட சொன்னாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷன்லால தான் அரேஞ்ச் பண்ண முடியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இல்லைன்னா நாங்கள் பப்ளிக் ஹாலிடேஸில் சண்டேஸில் வந்து ப்ரீபெய்டாக லஞ்சு புக்கிங் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி முன்னாடியே ஃபிக்ஸடு மெனுவாக கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஃபார்முடைய எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. ejamanfarms.comனு போட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஃபார்ம் வந்து ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் திறந்துருக்கிறப்ப ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூல் புக்கிங் எடுத்து எஜுகேஷன் ட்ரிப்பை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்கூல் லீவ் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எல்லாத்தையுமே உள்ளே அனுமதிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கையில் டைமிங் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 3:45 வரைக்கும் நம்ம ஃபார்ம் உள்ளே வர அனுமதி உண்டு. ஸோ 3:50க்கு வந்தால் கூட இங்கே உள்ள என்ட்ரி கிடையாது. ஸோ காரணம் என்னென்னா நம்ம அந்த சண்டேஸ்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் ஒரு நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸாக ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஜேயோட ரெயின் டான்ஸ். ஸோ அது வந்து 12 மணி, 2 மணி, 4 மணிக்கு வச்சுருக்கோம். ஸோ 4 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் வெளியே போகணும். ஸோ அப்போ இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஸோ 3:45க்குள்ளே வந்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 hours இருக்குது உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே வரலாம். இல்லைனா நீங்கள் பிஃபோராகவே வரணும். ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 10:30 to லஞ்சு முடிக்கிற டயத்துக்கு வந்துட்டு நீங்கள் லஞ்சுக்கு போயிடலாம் வீட்டுக்கு. இல்லை லஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லை ஃபுல் டே வேணும்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துட்டால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் சாப்பாடுக்கெல்லாம் கிடையாது. டைனிங் ஏரியா இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். நான் வரையில பாத்ரூம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு பாத்ரூம் இதிலலாம் விட அந்த வீல் சேர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஆமாம், ஃபிசிக்கலி சேலஞ்சுதான் நம்ம ஃபார்முக்கு கவர்மெண்ட்டே நிறையா ஃபிசிக்கல் சில்ட்ரன்ஸ்லாம் அனுப்புவாங்க டிசேபிள்டு. ஸோ அவங்களாம் வரும்போது அதுவும் தேவை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபார்முக்கே ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வச்சுருக்கோம். நாங்களும் ஒரு வீல் சேர் வந்து ஸ்பேருக்கு வச்சுருப்போம். இந்த உமன்ஸுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கொடுத்துருந்தீங்க. ஓகே, அந்த ஃபீடிங் ரூமு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், கம்ப்ளீட்டாக வந்துட்டா ஃபீடிங் ரூமு கண்டிப்பாக பார்ன் சைல்டு உள்ள பேரண்ட்ஸுக்கு வந்து மஸ்ட். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கல தான் நீங்கள் உலக நாயின் அளவுக்கு உயர்ந்துட்டீங்களோ. சரி, அந்த அளவுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறோம் பண்ணல ரெண்டாவது. ஆனால் இந்த முக்கியமான விஷயங்களை அதை பர்சனலாகவும் சரி நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். பேசிக் நீட்ஸுங்க, சேஃப்டி வேணும், ஃபர்ஸ்ட்டு வாட்டர் இருக்கணும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கணும், லேடிஸுக்கான ப்ரைவசி ஜோன்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே ரெயின் டான்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்னா லேடிஸுக்கு தனியாக வச்சுருக்கோம். முடிஞ்சோடனே அலௌன்ஸ் வேறு பண்ணீங்க. ஆமாம், அப்படி இருந்துருவேனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதே எனக்கு இந்த சிந்தனையில் இதில் தான் வந்துச்சு. பரவாயில்ல, நல்லா. மதர்வுட்டுக்கு வந்து உங்களுக்கு தனியாக தாய்ப்பால் அறை இருக்குது. ஸோ அதே அறையில் நம்ம ப்ரேயருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கார்பரேட்டுக்கு வந்து மீட்டிங் ஹாலும் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஃபேமிலிஸாக ஒரு 10-15 பேர் வந்தாலும் ரூம்
ரூம் கொடுக்குறீங்க, ஹால் கொடுக்குறீங்க. ஆமா, அது ஃபேமிலி லான்ச் தனியா 20 பேர் உட்காரலாம், ஏசி ஹாலு. ஓகே, அதுவும் நீங்க புக் பண்ணி ஒரு 20 பேர் ஃபேமிலியா வர்றீங்க, 15 பேர் வர்றீங்கன்னா நீங்க பிரைவசியா நீங்க உட்காந்து ஏசியில ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியா நீங்க வெளியூர்ல இருந்து வந்து தங்குறீங்கன்னா நம்ம பஞ்சனை ரெசார்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆனா நைட்டுக்கு கிடையாது. நைட்டுக்கு நாங்க பெரும்பாலும் கொடுக்கறது இல்ல. காரணம் என்னன்னா, அதான் கிளைமேட் நம்ம ஊருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் அப்பான் ரிக்வெஸ்ட்ல நம்ம பண்றோம். டாக்டர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலியா நம்ம நைட் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, டாக்டர்ஸுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அவங்க ரெஸ்ட்டை வந்து எஜமான் பண்ணைக்கு வந்தால் நான் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுறேன்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் எனக்கு ஒரு ரெகுலர் டாக்டர்ஸே ஒரு 150 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி அவங்களே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக வந்துடுவாங்க. அவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்கள ஃப்ரீயாக. ஸோ தொல்லை பண்ணாத கான்செப்டில் எந்த ஃபேமிலி வந்தாலும் நைட் ஸ்டேக்கு அப்பான் ரிக்வெஸ்ட்டில் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிறவங்களால நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம பாதுகாவலராக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிரச்சனை வந்துடும். ஆமாம், உள்ளதுதான். பாராட்டுற அந்த விஷயங்கள் நிறைய. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டாக்டர்ஸ் சொன்னீங்க, உண்மையிலேயே டாக்டர்ஸ்லாம் உண்மையிலேயே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை உள்ள நபர்கள். கண்டிப்பா. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளே டாக்டர் பார்த்தீங்கன்னா 60-70 டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் 150 பேருக்கு மேல இருக்காங்க. கண்டிப்பா. நீங்க ஸ்கூலு காலேஜ்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லும்போது நம்ம எஜமான் பண்ணை வந்து அடுத்த லெவலுக்கு. ஆமா, ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் சிஸ்டம், ஸ்கூல்ல எப்படி ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்சஸ் பண்ணி அங்க வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அனிமல்ஸ். ஸோ எல்லா அனிமல்ஸோடைய படம்னா அதில் காமிச்சு ஃபீடிங் ப்ராசஸ் எல்லாம் அதில் காட்டுவோம். கண்டிப்பா. அப்போ இந்த அனிமல் எந்த நாடு, எந்த ஊர், எப்படி நம்ம வளர்க்குறோம், என்ன ஃபீடு கொடுக்குறோம், எப்படி அனிமலை பார்த்து நம்ம அட்மையர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து அதை கவனிச்சாங்களான்னு தெரிஞ்சுக்க அதுக்கு எஸ்ஏ ரேட்டிங் காம்படிஷனும் அவங்க கண்டக்ட் பண்ணி அதுக்கும் கிஃப்ட் கொடுக்குறோம். பரவாயில்ல. ஸோ ஸ்கூல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஜமான் ஃபார்ம்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் பப்ளிக் யாரையுமே உள்ளே விடுறதில்ல. ஈவன் பேரண்டாக இருந்தால் கூட நாங்கள் உள்ளே விடுறதில்ல. கண்டிப்பாக. ஸோ உள்ளே வர்றதுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் அவங்களுக்கான பேக்கேஜ் தனியாகவே இருக்குது. ஸோ ஃபுல்லாக எஜுகேஷனையும் அவங்க கற்றுக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டையும் கற்றுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எடுத்துக்கலாம். மெயினாக வந்து டீச்சர்ஸ் ஸ்கூலில் எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அதே மாதிரி ஸ்கூல் மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்க மாட்டோம். ரொம்ப அதாவது அவங்க கண்காணிப்புலயே உள்ள கேட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்க. ஆமா, இன்னும் பெரும்பாலும் ஸ்கூல்ல இந்த மாதிரி இடங்கள் ஃபுல்லாமே அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றீங்க. கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க, குழந்தைங்க கேட்டுக்குள்ள வரதுனால இடம் ஃபுல்லா நீட்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ பப்ளிக் அதிகமா வரனால நம்ம இடம் எப்போதுமே சுத்தமா வச்சிருக்கிறதுல நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுப்போம். கண்டிப்பா. ஸோ ஸ்கூல்ஸ் பை சைடு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காலேஜஸும் வராங்க. ஸோ காலேஜஸ்க்குலாம் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ என்ன மாதிரி கிளாஸ்னா, கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறோம். கெமிஸ்ட்ரி அக்ரி சம்மந்தப்பட்ட வேதிகளுக்கு வந்து எங்கள் தோட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கு. ஸோ அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறோம். அனாட்டமி கிளாஸ் இன் சென்ஸ் எப்படின்னா, ரெப்டைல்ஸை பற்றி படிக்கிறாங்க பாருங்க ஜுவாலஜியில். ஸோ அவங்க ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நம்ம ஃபார்மை தேடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக என்னென்னலாம் ரெப்டைல்ஸை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதோ நாங்கள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். சரி. ஸோ இந்த இடத்துல பிஹெச்டி படித்தா மட்டும்தான் கிளாஸ் எடுக்கணும்னு கிடையாது. நான் 10th படிச்சுட்டு தான் எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 10th தான். இல்லை, எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் வல்லுநர்களாக இருக்க முடியாது. ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நம்ம தான் வல்லுநராக அங்கே இருக்க முடியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக என்னுடைய பையனே சொல்லுவான், அப்பா நீங்கள் வந்து கேஜிலேருந்து பிஜி வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இதுதான் நம்ம பண்ண போகிறோம்னு ஃபிக்ஸ் ஆகிட்டனால. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஆரம்பிச்சேன்னா அதுக்கு காரணமே என்னுடைய பசங்க தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் திருச்சியில் போகக்கூடிய இடம் ஒன்றுமே இல்லை. ஸோ பழைய இடங்களாகவே பார்த்து அந்த இடத்தோட பேரை சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ பழைய இடங்களுடைய சைட்டை பார்த்து நமக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ அப்போ இதே மாதிரி தானே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பையனும் ஒரு அப்பா கிட்ட கேட்பான். ஸோ அந்த ஏக்கத்தெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி செய்யணுங்கிற கான்செப்ட்ல தான் நான் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கட்டும். ஓகே, அது எப்படி வருஷம் புதுசா கொடுக்கணும், எல்லாரையும் உள்ள வர வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மட்டி மாமா அதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் ஆனா நெக்ஸ்ட் லெவல் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே,
அதான் எங்களுக்கு அதாவது இன்னும் இப்ப நான் அன்னைக்கு வந்துட்டேன். ஆனா திருப்பி நீங்க வர வைக்கிற மாதிரி ஒரு டோன் எனக்கு உருவாக்கிட்டு செட் பண்ணி வச்சிருக்கோம். வச்சுட்டீங்க. அட்லீஸ்ட் இதை பாக்கணுங்கிறதுக்காக நீ ஃபேமிலியோட வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போவேன் நான். புதுசா லான்ச் பண்ண போறோம். அடுத்த மாசம் லான்ச் பண்ணுவோம். அதை பத்தியான டீடைல்ஸ் என்னோட வீடியோஸ்ல நீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எஜமான் எஜமான் ஃபார்ம்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கு, யூடியூப்ல இருக்கு. எங்க சேனலையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா புது அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான விஷயங்கள் அப்டேட் வந்து அண்ணன் டெய்லி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்க பொண்ணான நேரத்தை எங்க கூட செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் வந்ததுக்கு. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஃபார்மை ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டதுக்கு. ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் பண்ண சார்பாக. சேர்ந்து வளரும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல விஷயங்களை 4 பேர் தெரிய வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அது நம்மளோட விளாக்ஸ்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி எங்கள் கூட இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்து உங்கள் பொண்ணான நேரங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி எஜமான் ஃபார்ம்ஸ். தேங்க்யூ. இவர் தான் அண்ணன் தான் உரிமையாளர். அண்ணன் உங்க பேரை சொல்லிடுறேன் கடைசியா. என்னோட பேர் ஜவஹர், திருச்சி தான் நான். ஸோ நம்ம ஃபார்மோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எஜமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே நேரத்துக்கு வந்து சேரும். நன்றி.